என்ன பண்ணாரு, அவங்க ஒய்ஃப் வந்து மீனாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு முத்துவோட மாமியார் வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீதாவுக்கு வந்து கொடுக்குறாரு. எதுக்கு மாப்பிள்ளைன்னு செயின் எடுத்து சீதா கொடுக்குறீங்கன்னு, இந்த செயின் எனக்கு கிஃப்டாக வந்தது அத்தை, இந்த மாதிரி நான் காப்பாற்றுறதுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ தெரியுதா அந்த அருணோட புத்தி எப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்னன்னா அவன் தான் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியும் வந்து சொல்லாமல் கரெக்டாக வந்து ஏமாற்றிட்டான். அவன் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி வந்து ஒருத்தனுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்களா, இப்போ சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மீனாவோட அம்மா வந்து இல்லைம்மா அப்படியே நான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, என்ன சீதா இப்போ உனக்கு புரியுது இல்லை அருண் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, என்னமோ அவன் ரொம்ப நல்லவன், நான் தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கான் பார்த்தல, அவனுக்கு வந்து வரணும் பதவி, அதுக்காக என்ன வேணால் செய்வான். அடுத்தவங்க எப்போ வந்து உழைப்பை வந்து திருடுறானோ அவன் நல்லவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போது அது உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற. மாமா அது வந்து மாமா இங்கே பாரு சீதா, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தான் நான் நினைக்கிறேன் தவிர இப்படி ஒரு மோசமானவன் கையில் உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கல. இப்போ சொல்லு சீதா, அவன் நல்லவன் எதில் சொல்கிற நீ அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை நாங்கள் அதுக்காக சொல்லலை மாப்பிள்ளை, கொஞ்சம் நான் புத்திமதி தான் சொல்லிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அருண் ஒரு கேவலமானவன், அவன் வந்து எதுக்குமே வந்து கரெக்டு கிடையாது. அவன் அந்த மாதிரி ஒரு உண்மை இல்லாதவன்கிட்ட சீதாவை கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டாவது உங்களுக்காக கொஞ்சம் யோசிக்கலாம்னு நினச்சேன். எப்போ அருண் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சானோ இதுலேருந்து அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு வராரு. அதை கேட்டுட்டுமா இருமா நான் சமாதானப்படுத்துகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடியே வராங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே வந்து சீதா வந்து அருணுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன் சீதா, நீங்கள் எதுக்கு மாமா தான் எல்லாம் பண்ணியிருக்காரு, கடைசியில் உங்கள் பேரை நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்படின்னோடனே சீதா அது வந்து சீதா ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள் இன்னும் பிரச்சனை பெருசாகிடுச்சு, என் மாமா உங்கள் மேலே கோபமாக இருந்தார், இப்போது அதிகமாகிடுச்சு, ஏங்க ஒரு நாள் அதிகமாகிட்டே வருது உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து அருண் செம்மையாக டென்ஷனாக இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. அவங்க மேலதிகாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன அருண் இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, எங்களை ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருண் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம கடுப்பாக இருக்குது. முத்து உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, இப்படி பண்ணிட்டீடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. விஜயாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, சரிம்மா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தான் ஆண்டி உதவி பண்ணும், எப்படியாவது ஒரு சாமியாரை பிடிச்சி நான் வந்து குடும்பத்துக்கு ஏற்றவ நல்லவ, என்னால் நிறைய செல்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைங்க ஆண்டி. அதுக்கப்புறம் வந்து அத்தை மனசு மாறிடும், அதுக்கப்புறம் ஆண்டி மனசு மாறினோன்னே என்னை ஏற்றுப்பாங்க, ப்ளீஸ் ஆண்டி எனக்காக இதை செய்யணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி நான் விஜயாவுக்கு இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே கரெக்டாக சொல்லுவார், அவர் சொன்னபடி நம்ம நடந்துக்கணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் பார்க்க வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சொல்கிறாங்க. அதன்படி விஜயா வந்து சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அந்த சாமியார் வந்து இந்த மாதிரி உங்கள் மூத்த மருமகளால் தான் உங்களுக்கு வந்து செல்வம் கொழிக்கும், அவளை நல்லா பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் நிறைய செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவளே ஒரு வந்து எதுவுமே இல்லாதவ, அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு. இல்லை எதுவும் இல்லாதவளதான் இருந்தாலும் பிற்காலத்தில் அவள் தான் ரொம்ப வசதியாவா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஃபுல் செல்வமும் அவள் தான் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. சாமி நீங்கள் சொல்கிறது உண்மையா, நான் சொல்கிறது உண்மைமா, நீங்கள் அவளை நல்லா பார்த்துங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் அவள் எப்படி செல்வத்தை உங்களுக்காக எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜயாவுக்கு. நான் தான் சொன்னேன்ல மனோஜோட பொண்டாட்டியால் உனக்கு எல்லா நன்மை நடக்குது பார்த்தியா, அதனால் இதுக்கப்புறமா விஜயா மனசு மாதிரி மனோஜோட பொண்டாட்டி ஏற்றுக்க விஜயா அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க.